ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோய் உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனத்தை ஓட்டாதீர். நம்ம ஸ்கூல் காலேஜஸ்லாம் ஃபஸ்ட் பெஞ்சில் இருக்கவன் படிக்கிறவன், கடைசி பெஞ்சில் இருக்கவன் அட்டகாசம் பண்ணுறவன். அப்போ இந்த நடு பெஞ்சில் இருக்கவன் Are you injured? எல்லா சேனலையும் போட்டதே போடுறானோ. நல்லா மேலேருந்து வேடிக்கை பார்க்குறல. கடவுளை நம்புறதா, கடவுள்னு சொல்கிற ஒன்றை நம்புறதா? ரெண்டு பேரும் மேலேருந்து நல்லா வேடிக்கை தான் பார்க்குறீங்க. Bring it over to my place. You don't know what you did to me. You bring it over to my place. You don't know what you did. டே மச்சான், கிளம்பிட்டியா? டே இப்போ வச்சு பேசுடா. காலேஜுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒழுங்கா டிகிரி வாங்க வழியை பாடுறா. டேய் சுரேஷ், வினோத்துக்கு பிறந்த நாளாண்டா, வாடா ட்ரீட் கேட்கலாம். அப்படியா? வாடா போகலாம். வா 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 வா. டே இந்தாங்கடா காசு. பிரேக் முடியறதுக்குள்ளார உள்ள வந்துருங்க. ஹெச்ஓடி கிட்ட மாட்டிடாதீங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். டைம் ஆச்சு, வாடா போகலாம். டேய் முரளி வாடா. அட வாடா, படிச்சுக்கினே இருப்பேன். பசங்க குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? யாரெல்லாம் குடிச்சிட்டு வந்திருக்கீங்க? யார் கேம்பஸ் விட்டு போய் வெளியே வாங்கிட்டு வந்தது? டேய் முரளி சொல்கிறா. மேம் முரளி தான் மேம், முரளி தான் மேம். மேம் முரளி தான் மேம், முரளி தான் மேம்.
Bring it over to my place. You don't know what you did to me. You எத்தனை நாள்டா இப்படி பேசாமல் இருக்க போகிற? வீட்டில் இருந்து என்னத்தை சாதிக்க போகிற? ஹெச்ஓடி ஃபோன் பண்ணாங்கடா, அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் இல்லையா, எக்ஸாம் எழுத முடியாதான். பேசுடா, வாயை திறந்து ஏதாவது. நீ பேச மாட்ட, நான் நேரில் வரேன். வை வை. over to my place. You don't know what you did to me. Bring it over to my place. You don't know what you did. என்னடா தண்ணி சவுண்டெல்லாம் கேட்குது, பாத்ரூமில் இருக்கியா? உன் ஆளுக்கும் உனக்கும் சண்டை பிரேக்கப் ஆயிடுச்சா? டேய் இல்லைடா, அவள் அந்த சுரேஷ் கூட பேசிகிட்டு இருக்கா. ஒரு வாரமாக ட்ராப் பண்ணி கேப்னு போகுது, அதான் கேட்டேன். அதான்டா இப்போ சொல்கிற. இல்லை மச்சான், நீ கஷ்டப்படுவேன்னு. எனக்கு இப்போ சொன்னாலும் கஷ்டமாக தானே இருக்கும். அதான் எனக்கு கன்ஃபார்மாக தெரியல, ஆனால் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. கைஸ், ஒரு ட்ரிப் போகலாமா? எங்கடா? மகாலிபுரம் ஓகேவா? ரொம்ப லாங் ஆச்சேடா. ஏய் பரவாயில்லடா, அட்வென்ச்சராக இருக்கும்டா. சரி, எல்லாரும் கூப்பிடு போகலாம். டேய் முரளி வாடா. அட வாடா, படிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏய் வா வா வா, நிறுத்து. வண்டி போக்கடே. பசங்க மொழியே சரியில்லையே. ஏட்டு அந்த வண்டி செக் பண்ண. சார் பொட்டலாம் சார். டேய் எங்கேருந்து வாங்கினீங்க அதை? சார் நான் இல்லை சார், முரளி தான். சார் நான் இல்லை சார், முரளி தான்.
என்னை பார்த்தா சிரிப்பு தானே வருது உனக்கு? பார்த்தே இல்லை என் நிலைமைய. எப்படி இவ்வளோ மோசமாக இருக்கானுங்க? ரொம்ப கஷ்டமாக இருக்கு. உனக்கு என்னப்பா, நீ ஜாலியாக இருக்க. ஏய், உன் பின்னாடி போகிற ஒரு வள்ளி வருது, அது கொஞ்சம் வழி விடு. இரு நிமிஷம் வந்துடுறேன். மச்சான் சொல்கிறா. என்ன மச்சான் ஒரு மாதிரி பேசுகிற? டே ஆய் வர மாட்டேதுடா. டேய் என்னடா ஆச்சு? என்னடா சாப்பிட்ட? டேய் நல்லா புஷ் பண்ணுறா. டே மச்சான், நம்மளால் ஒரு ஆயை கூட வெளியே தள்ள முடியல. பொம்பளைங்க பூரா அவ்வளோ பெரிய குழந்தைய வெளியே தள்ளுறாங்க. என்னடா இதெல்லாம்? எனக்கு எதுவும் வேணாம் ஃபாதர். எனக்கு யாருமே பிடிக்கல. ஏன்? செய்யாத தப்புக்கு நான் ஏன் தண்டிக்கப்படணும்? காலேஜ்லையும் ஸ்டேஷன்லையும் நீங்கள் ஏன் எனக்காக அனுப்பி கேட்குறீங்க? இதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னா என் தாய் குப்பையில் தூக்கி போகிற மாதிரி தூக்கி போட்டு போயிட்டாங்க. கரெக்டு தான், அவள் இருந்திருந்தாலும் நான் இப்படி தான் கஷ்டப்படுத்திருப்பேன். ஓவர் திங்க் பண்ணாதடா, கடந்து போ முரளி. இதெல்லாம் பெருசாக க்ளோரிஃபை பண்ணாதப்பா. இந்த மாதிரி எத்தனை பிள்ளைங்க இருக்கு நம்ம ஃபவுண்டேஷனில் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு. இந்த 4 செவத்துக்குள்ளே இருந்து என்ன பண்ண போகிற? ரொம்ப மோசமாக இருக்கானுங்க ஃபாதர். என்னால் சர்வை பண்ண முடியல. பேச வேண்டிய இடத்துல பேச முடியல, சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்க முடியல, சிந்திக்க வேண்டிய இடத்துல சிந்திக்க முடியல. என்னை நல்லா யூஸ் பண்ணுறானுங்க ஃபாதர். இங்கே ஒரு தப்பை மறைக்க 10 பேர் சொல் தேவைப்படுது ஃபாதர். இங்கே நல்லவனை பாராட்ட தெரிஞ்சிருக்கும், கெட்டவனை மன்னிச்சு ஏற்றுக்க தெரிஞ்சிருக்கும். ஆனால் அப்பாவை என்னைக்காச்சும் புரிஞ்சுக்க நினச்சிக்கிறோமா ஃபாதர்? அதனால தான் இந்த 4 செத்துக்குள்ள நான் இருக்கேன். இங்கே வா, உட்கார். புத்தரோட தலைமுடி ஏன் சொட்ட சுட்டையாக இருக்குதுன்னு எனக்கு அது கேள்விப்பட்டிருக்கியா? புத்தர் ராவும் பகலும் ஞானத்தில் இருப்பாராம். அதை பார்த்த 108 நத்தைகள் அவர் தலைமுடி கருத்தரக்கூடாதுன்னு, மூளை காய்ச்சல் வந்துடக்கூடாதுன்னு அந்த 108 நத்தைகள் உயிர் தியாகம் பண்ணி அவர் தலை மீது அமர்ந்து அவரை பாதுகாத்துச்சான். அந்த மருதனையும் அந்த 6 பேரையும் வீட்டில் இருந்தே காப்பாற்றிட்டோன்னு நினச்சி கடந்து போ. நீ அப்பாவி இல்லடா, தியாகி.